துருக்கியா டர்க்கி டவல் கூட இல்லாம பட்டாப்பச்சி டவுசரோட உட்கார்ந்துருக்கேன். என்ன மாப்பிள்ள? நாளைக்கு ஓகே சார், நீங்களே வரீங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அத்தை துருக்கியில டர்க்கி கம்பெனி மீட்டிங்ல இருக்காரா, நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. பேசி பாப்போம். தேங்க்ஸ் மேடம். உட்கார்ந்துருக்கேன். என்ன மாப்பிள்ள? நாளைக்கு ஓகே சார், நீங்களே வரீங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அத்தை துருக்கியில டர்க்கி கம்பெனி மீட்டிங்ல இருக்காரா, நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. பேசி பாப்போம். தேங்க்ஸ் மேடம். இந்த ஹெல்ப் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். இன்ஸ்பெக்டரா இருந்தானா உங்களால தான் இப்ப ஏசியா இருக்கானா? என்னட உள்ள ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷனே இயங்கிட்டு இருக்குது. எஸ்கேப் ஆயிடல மேடம். ஜேபி சார் வாங்க. வாங்க ஜேபி சார். இவர் எங்கேயோ பாத்திருக்கானே மேடம். உங்களை ஏமாத்தணும் 24 hours பிடிச்சி முட்டி தட்டி உங்க முன்னால நிறுத்துறேன். வரேன் மேடம். முடிஞ்ச என்கவுண்டர்ல போட்டுடுங்க. போலீஸ் பார்த்தோன்னு இப்படி நடுங்கல. இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது நான் டெட்டி அடிச்ச வேண்டிய சரி சீனை கண்டினியூ. டம் டம் ராஜேஸ்வரி மேடம், உங்க பையனுக்கு என் பொண்ணு கொடுக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் எதையுமே கேட்காத என் சரவண கேட்டதுனால உங்க கூட சம்பந்தம் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க எங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவசரப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன் இருக்கு. அதுக்கு ஓகேனா சம்பந்தம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இவன் நம்ம வீட்டு படிக்கட்டுல போயிட்டு இருக்காரு. உடையா போட்டோம். கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு வரதட்சணை வாங்குறதோ வரதட்சணை கொடுக்கறதோ ரெண்டுமே பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் 2, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா நான் உங்க பையன் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். 3வது கண்டிஷன், இங்க இருக்கானா எனக்கு இருக்க வசதிக்கு என் பொண்ணோட கல்யாணத்தை கப்பல்லையோ பிளைட்லயோ கடற்கரையிலையோ என்னால நடத்த முடியும். ஆனா நான் ஒரு சென்டிமெண்ட் போல் எங்க குடும்பத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அது எங்க பூர்வீக கிராமத்துல உள்ள வரம்பர பேலஸ்ல தான் நடந்தாகணும். இந்த 3 கண்டிஷனுக்கும் நீங்க ஓகேனா கல்யாணத்தை பத்தி பேசலாம், இல்லைன்னா பட்டர் பிஸ்கட்டை சாப்பிட்டு வடக்குன்னு கிளம்பிடுவேன். வரதட்சணை வீட்டோட மாப்பிள்ளை அதெல்லாம் ஓகே சாமி. கிராமத்துல கல்யாணம் வைக்கணுங்கிறாரு, அங்க என்ன வசதி இருக்கும்? என் பொண்ணுடைய கல்யாணம் தான் அவசரமா நடந்து போச்சு. என் பையனுடைய கல்யாணமாவது எல்லா விஐபிங்களும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணலான்னு இருந்தேன். இப்படி யாருக்கும் தெரியாம பண்ணா என் ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க எல்லாம் என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க? சாமி சும்மாவே நிக்கிறீங்க. ஐயோ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா. அம்மா கல்யாணம் கிராண்டா நடக்கிறது பெருமை இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டா வாழ்றதுதான் பெருமை. ஜேபி கூட நீங்க சம்மந்தம் வைக்கிறது உங்களோட எதிரிங்க 1-2 பேருக்கு தெரிஞ்சு அவங்க இல்லாதது பொல்லாததுமா போட்டு கொடுத்தா இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அதனால இந்த கல்யாணத்தை வில்லேஜ்ல நடத்துறதா பெட்டர். என்னத்தை யோசிக்கிறீங்க? கண்டிஷன் பிடிக்கலன்னா சொல்லுங்க, ஜேபி கிளம்பி போயிட்டு. ஜேபி சார், எங்களுக்கு நீங்க சொல்லல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாப்பிள்ள நீங்க போய் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லுங்க. சரி சார். அணுக்கள் உடம்பில் எத்தனை அத்தை இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறாங்களா ஜேபி சார்? ஓகேன்னு சொல்லுங்க ஜேபி சார். நீ இவ்வளவு தூரம் கெஞ்சும் போது நான் என்ன செய்ய முடியும்? மேரேஜ் ஓகே, எனிவே கல்யாணம் பேசிட்டா அதை உடனடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா வருது. அதுக்கு அடுத்த நாள் கல்யாணத்தை நாம வச்சுக்கலாம். ஆனா என்னால கல்யாண வேலையெல்லாம் இருந்து பார்க்க முடியாது. காரணம் நான் ஃபாரின் போறேன். சரவணா, இனிமே நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரன். எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமே இந்த ஜேபி தான் சரவணன் தான் ஜேபி. நான் எல்லா மீட்டிங்கையும் முடிச்சுட்டு கல்யாண தண்டைக்கு ஹெலிகாப்டர்ல வந்து அங்கே இறங்குவேன். அதுக்குள்ள ஏதாவது அர்ஜென்சினா என்னுடைய சேட்டலைட் போன்ல நீ எனக்கு கால் பண்ணு. ஓகே சரவணா, கல்யாண தண்டைக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு பிளைட்டை வாங்கி பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன ஃபீல் பண்ற? பிளைட் ஓனர் செருப்பால் அடிப்பான். ஓகே, எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன். நீங்களும் ஊருக்கு கிளம்புங்க. கல்யாண தண்டைக்கு நம்ம எல்லாருமே அங்க மீட் பண்ணலாம். சரவணா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சேன்னு கழட்டி விட்டுடாதுடா. அங்க டிக்கெட்ல தான் வெயிட் பண்ணுவேன். ஏதாவது பெருசா கவனிச்சுட்டு போட. எங்கேயே கொடுக்குறியா? குடிடா. என்னடா வெறும் 10 ரூபாய் கொடுக்குற? இது